அன்பு சீடர்களுக்கு அன்பான வணக்கம். எப்படி எல்லோரும் சுபிட்சமாக இருக்கிறீர்களா? அடியேனும் சுபிட்சமாக இருக்கின்றேன். என்னுடைய மாணாக்கள் அனைவரும் அற்புதமான வாழ்க்கையை தொட்டு அழகாக வாழ்கிறார்கள். இதையே நான் அடித்து சொல்லுகின்றேன், ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். அப்படின்னா, எப்போவுமே ஆதிகால குருகுல கல்விங்கிறது நம்ம உடம்புல ஊடுற உதிரம் மாதிரி. இதை பெருமையோடு என்னால் சொல்லிக்க முடியும். காரணம், என்னுடைய குருமார்கள், என்னுடைய தந்தையார் அனைவரும் ஆன்மீகத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த நபர்களாக இருந்தார்கள். என்னுடைய சிற்றறிவுக்கு தகுந்தாற்போல அவங்களுடைய ஞான அறிவுகளை பெற்று இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக ஞானிகளையும் உள்வாங்கிக் கொண்டு என்னுடைய ஆதி குருகுல பயிற்சி நிலையத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறேன். இப்போ அஷ்டாங்க யோகத்தில் முக்கியமான யோக முறைகள் போயிட்டுருக்கு. இந்த பயிற்சி நிலையில் நிறைய மாணவர்கள் இந்த பயிற்சியை எடுத்துட்டு வர்றீங்க. புதுசாக சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் என்னை கட்டாயப்படுத்துகிறார்கள். என்ன கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னா, திறமை, கல்வி இந்த சாகா கலை உலகத்துக்கு தெரியணும், அதனால் நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு அவங்க நெருங்கி கேட்டதுக்கு அப்புறம்தான் இந்த அஷ்டமா சித்து பயிற்சிக்கு உண்டான சில தகவல்களை இந்த காணொளி வாயிலாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா, விளம்பரம் என்பது தேவையில்லை அப்படின்னு ஒரு காலத்தில் நான் இருந்தேன். இப்போ என்னுடைய மாணாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை குருவே, நீங்கள் முக்கியமான தகவலை மக்களுக்கு கொடுக்கணும், அவர்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் பெறணும், இந்த தேகத்தை பொன்ன போல காக்கணும். அதான் இன்றைக்கி இந்த பதிவை பார்க்கக்கூடிய என்னுடைய மாணாக்களும் சரி, புதிதாக பார்ப்பவர்களும் என்னுடைய சிஷ்யர்களே, சீடர்கள் தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய இந்த உடம்பு அழிந்து போகிற ஒன்று, உள்ளுக்குள்ள நம்மளை இயக்குகின்ற இந்த ஆன்மா அழியாத ஒன்று. இது நீங்கள் பல ஆன்மீக குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அல்லது ஆன்மீக ஞானிகள் சொல்லுகின்ற கருத்தை கேட்டிருக்கலாம். பேச்சாளர்கள், இலக்கியவாதிகள், அறிவு சார்ந்த பெருமக்கள் நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். ஆனால் யோகம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வெறும் தியான பயிற்சி மட்டும் இல்லை. தியானம் பண்ணுவது நம் ஆழ்நிலை தூக்கத்தை உருவாக்கி கொள்ளுகின்ற ஒரு வித்தை. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சில நுண்ணுயிர்களை எழுப்பி புதிதாக புதுப்பித்து கொள்ளும் வித்தை. இந்த தியான முறையில் எத்தனையோ மூச்சு பயிற்சி, வாசி யோகங்கள், இப்படி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். சில பேர் கேட்பதுண்டு, இந்த அஷ்டாங்க யோகத்தை கற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய போகின்றேன்? அஷ்டாங்க யோகத்தை ஒருவர் கற்றுக்கொண்டால் மனம் பிரகாசமடையும், இந்த தேகம் அழியா நிலையை பெறும், நினைத்த இடத்தில் மறைத்து கொள்ளலாம். இதை ரிஷிகள் செய்து காட்டிய ஒன்று, முனிகள் செய்து காட்டிய ஒன்று, குருகள் செய்து காட்டிய ஒன்று, என்னுடைய தந்தையார் குருமார்கள் செய்து காட்டிய ஒன்று, இப்போ நானும் செய்து காட்டி கொண்டிருக்கின்றேன். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்த அனுபவ பாடங்கள். ஞானியாக ஒருவன் மாறுகிறான் என்றால் அவனிடம் இருந்த தீய சக்தி வெளியே போயிடுச்சு, நெகட்டிவ் எனர்ஜி இல்லை, ஒன்லி பாசிட்டிவாக மாறும். இந்த பதிவை பார்க்கக்கூடிய என்னுடைய அன்பு மாணாக்கள்
தெரிஞ்சுக்கங்க. செல்வம் செல்வ நிலை, ஆனந்தம் ஆனந்த நிலை. இதெல்லாம் நாம் உட்கார்ந்திருக்கின்ற இடத்திலே இயற்கை தருவதற்கு காத்திருக்கிறது. மனிதன் எப்பவோ மாறுபட்டாச்சு. இயற்கை வளத்தை விட்டு செயற்கை வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு சொல்வதை நிறைய பேர் ஏற்றுக்குவாங்களா? எப்போ ஏற்றுக்குவாங்க தெரியுமா? 40 வயதை கடக்கின்ற போது நல்லவை கெட்டவை தீயவை அப்போ புலப்படும். ஆஹா, நாம் 20 வயதில் அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், இந்த தேகத்தை நாம் கண்ணுங்கிருத்துமாக பார்த்திருக்கலாம், இருதயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இந்த உயிர் சக்தியை நாம் காப்பாற்றியிருக்கலாம், இந்த தோலை காப்பாற்றியிருக்கலாம், கண்ணை காப்பாற்றியிருக்கலாம், என் உடலில் இருக்கின்ற அத்தனை உறுப்புகளையும் நாம் பாதுகாத்திருக்கலாமே. இப்போ வயசு நமக்கு ஆயிடுச்சே, நம்மளால் ஒரு ஆக்டிவாக இருக்க முடியலையே அப்படின்னு அப்போ தான் வருந்துவீங்க. இந்த பதிவு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கவனம் செலுத்துகின்ற பதிவாக இருக்கும். எதுக்காக இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஆதி குருகுலத்தில் நிறைய கூட்டமாக உட்கார வச்சு தியான பயிற்சி கொடுத்து தூங்க வைப்பதல்ல, இது யோக முறை. இந்த காலத்தில் பெரிய ஞானிகள் செய்து காட்டிய ஒன்று. என்னுடைய குரு பயிற்சி இந்த ஆதி குருகுலத்துக்குள்ள அஷ்டாங்க யோகம் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு உண்மை இருக்கத்தான் செய்யும். என்னுடைய அன்பு மாணாக்களே, இங்கே வாழ்க்கை முறை பாடங்களை தெரிஞ்சுக்கிடலாம், உடம்பை மினுமினுக்க வைக்கலாம், வாழ்க்கையின் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிடலாம், மேலே சுத்துகின்ற முக்கியமான கிரகங்களின் கூற்றை தெரிஞ்சுக்கிடலாம். இதுக்கு என்ன பெரிய பொறுமையான மனமும் அமைதியான இடமும் நிதானமான பேச்சும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கற்றுக்கிடலாம். எப்பவுமே ஒன்றை சொல்லுகின்றேன், தெரிந்து கொள்ளுங்கள். அஷ்டாங்க யோக முறை அற்புதமான யோக முறை. எங்களுடைய ஆதி குருகுலத்தில் பயிற்சிகள் போயிட்டுருக்குது. இதில் 8 விதமான பயிற்சியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அனிமா மகிமா லகிமா பிராமியம் பிராத்தியனா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்வி மட்டும்தான் பட்டிருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. சொல்லுவாங்க, தியான முறையில் எதோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையில் உட்காரும்போது உங்களுடைய மனமும் மனதுக்குள் இருக்கின்ற ஆன்மாவும் உங்களை வழி நடத்தும். நாளை நடக்கப் போவதை இன்றே உங்களிடம் தெரிவித்துவிடும். அன்பு மாணாக்களே, நம்மளுடைய பதிவை பார்க்கக்கூடியவங்க தொடர்ந்து பாருங்கள். கூடிய விரைவில் ஆன்லைனில் முக்கியமான தகவலை சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அடிப்படை ரகசியங்களை சொல்லலாம். அது சொல்ல போகிறேன். அதுக்கான நேரம் எனக்கு அமைவதில்லை. நிறைய நபர்கள் தமிழ்நாட்டில் காத்துட்ருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா இடங்களிலும் காத்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு கொடுக்க முடியாது இல்லையா? 10ஓட 11ஆக வாழ்வதில் விருப்பமில்லை. அத்தனையிலையும் நான் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவன். சகலத்தையும் கடந்தால்தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். சப்தங்களை கடந்தால்தான் யோகம் கிடைக்கும். யோக நிலையில் உள்ளே சென்றால்தான் பேரொளி கிடைக்கும். இந்த மனிதனால் எதுவாக வேண்டுமானாலும் மாறலாம். மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க. என்னுடைய ஆதி குருகுலத்துக்கு வாங்க. அங்கே இருக்கிற உயிரோடு இருக்கின்ற சித்தர்கள் முன்னாடி உட்கார்ந்து சற்று நேரம் தியானம் பண்ணுங்கள். பலவிதமான உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். இன்னொரு முறை சந்திக்கலாமா?